ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்தினுடைய ஒரு மைய பகுதி இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். கடந்த சில நாட்களாக இயேசு உயிர்த்தெழுந்து பேசிய வார்த்தைகளை குறித்தும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய கருத்துக்களை குறித்தும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சில சம்பவங்களை, அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அந்த முதல் வசனம் எப்படி சொல்கிறது? யோவான் 21வது அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக சொல்கிறது: இவைகளுக்கு பின்பு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது. அதாவது உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு 3ஆம் தரம் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த வெளிப்படுத்தின இந்த ஒரு காரியம் ரொம்ப முக்கியமா அப்படின்னா, கொஞ்சம் முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி சில வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த அதிகாரமே ஏதோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரியுது. எப்படி? முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்களேன். யோவான் 20வது அதிகாரம் 30-31 வசனங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புக்கை நான் ஏன் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, இயேசு தான் தேவனுடைய குமாரன். 2வது, அவரை விசுவாசிச்சிங்கன்னா நித்திய ஜீவன் கிடைக்கும். இதுக்காகத்தான் இந்த புஸ்தகத்தை முழுக்க எழுதுனேன்னு முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. அப்போ அங்கே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்த மாதிரி தெரியுது. ஏன் இந்த புத்தகத்தை எழுதுனேன்னு சொல்லி முடித்தவர் 21வது அதிகாரம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஏதோ எழுதியிருக்கிறார். அப்போ எக்ஸ்ட்ரானா ஏதோ சொல்ல வந்ததை மிஸ் பண்ண மாதிரியும், இல்லை இதை கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு முக்கியத்துவம் அதில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது என்ன சொல்ல வருகிறங்கிறத சொல்லி முடிச்சுட்டு இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அடுத்து எழுதுகிற அந்த காரியம் தான் 21வது அதிகாரம். அதனால் இந்த 21வது அதிகாரத்தை கொஞ்சம் வார்த்தை பை வார்த்தையாக நம்ம படித்து பார்க்கலாமே. வேர்ட் பை வேர்ட், வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். முதல்ல 21வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு எல்லாத்தையும் மற்றவங்களாம் பார்த்து, எப்பா மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, அவர் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கூட இருக்கிற ஒரு 6 பேர், மொத்தம் 7 பேர் அங்கே இருக்கிறாங்க. 6 பேரும் நாங்களும் உம்ம கூட வாரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் படகேறி போயாச்சு. ராத்திரியில் மீன் பிடிக்க போகிறாங்க. ஒன்றும் கிடைக்கல. சரி, இப்போ முதல்ல இந்த மீன் பிடிக்க போனது சரியா தவறா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். வேத வல்லுநர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை வைக்கிறாங்க. நம்ம 2 காரியத்தையுமே டிஸ்கஸ் பண்ணோமே. முதல்ல சரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்? இயேசு வரேன்னு சொல்லிட்டாரு, எப்போ வருவார்னு தெரியாது. அப்புறம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, நம்மளுடைய தேவைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் மீன் பிடிக்கிறது மட்டும்தான். ஏன்னா நீங்கள் அப்படியே அப்போஸ்தலர்கள் 18வது அதிகாரம் 3வது வசனம், 20வது அதிகாரம் 34வது வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த டென்ட் மேக்கிங், கூடாரம் எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவர் செய்து தன்னை போஷிக்கிறத நீங்கள் அதில் பார்க்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சும்மா உட்காந்து காத்துட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இது சரியான படலை. ஏன் அப்படின்னா, இவங்க முயற்சி செய்து போன எஃபோர்ட்டு ஜெயிக்கலை, தோத்துட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது? நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. அதனால் இது சரியில்லையோ அப்படின்னு தோணுது. சரி, இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் சொன்னார், கலிலேயாவுக்கு வந்து இருங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் மத்தேயு 28வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள கலிலேயாவுக்கு வர சொல் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 28:7, 10, 26, 32 இந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள கலிலேயாவில் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கலிலேயாவுக்கு வந்தாச்சு. இப்போ ஆண்டவர் சந்திக்கிறக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஏற்கனவே 2 தடவை வந்துட்டார். வந்து சந்தித்த இடத்துல இப்போ 3வது டக்குன்னு போட்டை தூக்கிட்டு நெட்டை தூக்கிட்டு மீன் பிடிக்க போகணுமா அப்படின்னா, எனக்கு அதை எப்படின்னு சரின்னு எனக்கு தெரியல. சரி, இது சரியா தப்பாங்கிறத தீர்மானிக்கிறத விட இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் மறைந்திருக்கு. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தில் என்ன பாருங்கள், 1 பேதுரு 6 சீஷர்கள், மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. இப்போது பேதுரு என்ன சொன்னார்? மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொன்னார். அந்த 6 பேரில் யாராவது ஒருத்தர், எப்பா
நம்மளை ஆண்டவர் இங்கே வர சொல்லியிருக்கிறாரு, இப்போ தான் வந்துட்டு போயிருக்காரு, 2 தடவை பார்த்துட்டோம், அடுத்து என்ன செய்யணும் ஏதுன்னு கேட்கணும். அப்போ நம்ம இங்கே இருக்கலாமே, மீன் பிடிக்க போயிட்டா கடவுள் இங்கே தேடி வந்தால் என்ன பண்ணுறதுப்பா? அல்லது நம்ம வேலை அது இல்லையே, நாம தான் மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுட்டு தானே அவரை பின்பற்றணும், விட்ட தொழிலுக்கு ஏன் திருப்பி போகிறோம், வெயிட் பண்ண தானே சொன்னார், வெயிட் பண்ணோமே அப்படின்னு அவங்க யாராவது ஒருத்தராக சொன்னாங்களான்னா ஒருத்தருமே சொல்லலை. ஒன் பர்சன் இன்ஃப்ளூயன்சிங் எ குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு தனி நபர் ஒரு மொத்த கூட்டத்தையும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வேதத்தில் பல இடத்துல இருக்குது. இன்ஃபேக்ட் இவங்களுடைய லைஃப்பில் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். யோவான் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் மேரி வந்து லாசருடைய வீட்டில் பெத்தானியாவில் இயேசுவை அந்த பரிமள தைலத்தை உடைச்சி அபிஷேகம் பண்ணும் பொழுது யூதாஸ் ஐயா என்ன சொன்னார்? இதை விற்று ஏழைக்கே கொடுத்துருக்கலாம், இப்படி காசை வேஸ்ட் பண்ணுறியேன்னு சொன்னார். இப்போ சொன்னது யார்? யூதாஸ் மட்டும். மத்தேயு 26வது அதிகாரம் 8வது வசனம் முதல்ல சொன்ன சம்பவம் யூதாஸ் வீட்டில் நடந்துச்சு, பெத்தானியாவில் நடந்தது. பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னே நடந்தது. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிற சம்பவம், அதாவது மத்தேயு 26:8 இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கு. இதுவும் பெத்தானியாவில் தான் நடக்கு. சைமன் லெப்பர் அவங்க வீட்டில் வச்சு நடக்குது. 2 நாள் பாஸ்ஓவருக்கு, அதாவது பஸ்காவுக்கு 2 நாளைக்கு முன்னே நடக்குது. அப்போ ஏறக்குறைய ஒரு 4 நாள் கேப்பில் நடக்குது. இப்போ இந்த தைலத்தை உடைச்ச உடனே யூதா சொல்லலை, சீஷர்கள் யாவரும் சொன்னாங்க அப்படின்னு இருக்குது. அப்போ நல்லா கவனிங்க, 4 நாளைக்கு முன்னே யூதாஸ் மட்டும் சொன்னான், இதை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, இதை ஏழைக்கு விற்று ஏழைக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி. இப்போ 4 நாள் கழித்து யூதாஸ்கிட்ட இருந்த அதே எண்ணம், அதே இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே வரைக்கும் வந்துடுச்சுன்னா மொத்த சீஷர்களை சேர்ந்து சொல்கிறாங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கப்பா அப்படின்ட்டு. இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 35வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு உனக்காக நான் ஜெபம் பண்ணேன், உன்னை பிசாசு சோதிக்கிற மாதிரி தெரியுதுப்பா, சில காரியங்கள்லாம் நடக்கும்னு சொன்னோன்னே பேதுரு உடனே டக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், வாசிக்கிற பாருங்களேன். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். அவன் சொன்ன உடனேயே சீஷரா அப்படியே எல்லாரும் சொன்னார்கள். அப்போ நல்லா கவனிங்க, ஒருத்தன் சொன்ன உடனே எல்லாரும் ஆமாம் ஆமாம் நாங்களும் மறுதலிக்க மாட்டோம். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு தனி மனிதனால் ஒரு கூட்டத்தையே தன் பக்கம் இழுக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். 2 பேருமே பொறுப்பில் இருக்கிறவங்க. யார்? யூதாஸ் ட்ரெஷரர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறான். இங்கே பேதுரு ஒரு முக்கியமான நபர். ஏன் அப்படின்னா இயேசு அடிக்கடி பேசுனது பேதுருட்ட தான். இன்னும் சொல்ல போனால் பேதுரு தான் இயேசுட்ட அதிகமாக பேசுனதை நம்ம பார்க்குறோம் எல்லா சீஷர்களை காட்டிலும். இந்த பேதுரு தான் சொன்னால் இயேசு யார், ஜீவனில் தேவனுடைய குமாரன் சொன்னவன். இந்த பேதுருவுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், அப்பா மாம்சமோ ரத்தமோ வெளிப்படுத்தலை, உனக்கு ஆவியாக இருக்கிற தேவனே வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னார். இந்த பேதுருவை தான் இயேசு ரெபியூக் பண்ணதை பார்க்குறோம். ஏன் நம்ம பேதுருவை தான் இயேசுவே ரெபியூக் பண்ணுறாரு, சிலுவைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. படகுலேருந்து இறங்கி தண்ணியில் நடந்து வந்த ஒரே சீசன் இந்த பேதுரு. இன்னும் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை தேவனோடு கூட எத்தனை முறை மன்னிக்கணும், இப்படி பல காரியங்களை டிஸ்கஸ் பண்ண ஒரு முன்னிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பேதுரு. இவன் நான் சாவேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்கிறாங்க நாங்களும் அப்படியே செய்வோம். யூதாஸ் ட்ரெஷரர் பொறுப்பு அவங்க கையில் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ராப்போஜனத்தில் எந்திரிச்சு அவன் வெளியில் போகிறான். எல்லாரும் பார்த்துட்டு எதுக்கு வெளியில் போகிறான்னு கூட யோசிக்கல, ஏதாவது வாங்க போவானா இருக்கும். ஏன்னா ட்ரெஷரர் அவங்க கையில் தான் பொறுப்பு இருக்குது. இப்படி எல்லாரும் மொத்தம் பொறுப்பில் இருக்கிற அவன் தவறும் பொழுது எல்லாரும் தவறுகிறத பார்க்கலாம். எந்த பேதுரு அவனை பார்த்து எல்லாரும் நாங்கள் சாகவும் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த பேதுருவை போலன்னு சொன்னாங்களோ, இப்போ அதே பேதுருவை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க வாங்க நாங்களும் அவரை மாதிரி மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார்? தலைவனாக இருக்கிறவங்க பீப்புள் தோஸ் ஹூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங் மெனி, அநேகரை தன் பக்கம் இழுக்கக்கூடியவங்க. நீங்கள் ஒன்றா யோசிக்கலாம், இது ஏதாவது லீடருக்காக இருக்கும், ஏதாவது ஊழியக்காரங்களுக்காக இருக்கும். இல்லை பிரதர், உங்கள் வீட்டில் கணவனாக நீங்கள் ஒரு தலைவனாக இருக்கிறீங்க, தகப்பனாக நீங்கள் ஒரு தலைவனாக இருக்கிறீங்க, ஒரு அம்மாவாக நீங்கள் ஒரு தலைவியாக இருக்கீங்க. வீட்டில் ஒரு பொசிஷனில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு கம்பெனி, ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே சில நபர்கள் இருந்தால் அவங்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறீங்க. உங்களை உலகத்தில் தேவன் தலைவனாக தான் நியமித்தார். ஆதாமை தேவன் அதிகாரம் உள்ள தலைவனாகத்தான் நியமித்தார். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நம்ம எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம்? எல்லாரையும் ஆண்டவருக்காக சாகவும் தயார் என்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அதே மனிதன் எல்லாரையும்
ஆண்டவர் வரது இருக்கட்டும், வாங்க பொழப்ப தேடி மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதை பார்க்க முடியும். நீங்களும் நானும் எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்ப்பா பைபிள் படிக்கிற? தெரியாது, எங்கள் அப்பா காலையில் பைபிள் படிப்பாங்க, அதனால் நானும் படிக்கிறேன். என்னப்பா காலையில் எங்கே போனேன்? இல்லை அப்பா ஜெபம் பண்ணி அப்படின்னு பழகிட்டேன், அப்பா பார்த்து பார்த்து பழகினால நானும் ஜெபம் பண்ணிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்கிறியம்மா, எதுக்கு எடுத்தாலும் ஜெபிக்கிறியம்மா, எப்படிம்மா? இல்லை எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி அது என்னம்மா பிரசங்கன்னு எப்படி உட்காந்து கேட்குறேன்? இல்லை எங்கள் வீட்டில் எப்போதும் பிரசங்கம் ஓடிக்கிட்டே இருக்கும், எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. நல்ல கவனிங்க, சொல்லுவதை பிள்ளைகள் செய்வதை விட நாம் செய்வதை நம் பிள்ளைகள் செய்யும். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நாம் சொல்லுவதை விட நாம் செய்வதை அவர்கள் மிக நன்றாக செய்வார்கள். நாம் எப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்கிறோம்? உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் தலைவர். இதை பார்த்துட்ருக்கிற நீங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். யூ ஆர் த லீடர் ஃபார் யுவர் ஹோம். யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த என்டையர் ஃபேமிலி. எந்த வகையில் குடும்பத்தில் நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம்? தேவனுக்கேற்ற தாக்கத்தை ஏற்படுத்துகிறோமா? தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோமா? யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு பேதுரு உமக்காக நான் மரிக்கிறேன் என்று சொன்னபோது எல்லாரும் சொன்னாங்க நாங்களும் அப்படியே செய்வோன்னு சொல்லி. ஒரு பேதுரு நாங்கள் மீன் பிடிக்க போவோம் வாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் நாங்களும் வாரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா, இது குடும்பத்தில் பொறுப்பில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவும் தேவனுக்கு ஏற்றவைகளை கற்றுக் கொடுக்கும்படி மாதிரியாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். அப்படி ஒரு தாக்கத்தை எங்கள் குடும்பத்தில், எங்கள் வேலை செய்கிற சமூகத்தில், ஆண்டவர் எங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே, எங்களுடைய சபையிலே, சமுதாயத்திலே ஏற்படுத்தக்கூடியவர்களாக எங்களை நீர் மாற்றும். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.